சார் என்ன இந்த பக்கம் கோட்டை எழுதிட்டு போலன்னு வந்து சார். இல்ல பாருங்க நிறைய டிசைன் இருக்கு. இந்த புக்லயும் நிறைய இருக்கு. பார்த்து ஒரு மாடல் ஓகே பண்ணீங்கன்னாக்கா அளவு எடுத்துடலாம் சார். கொஞ்சம் இருங்க. உங்களை வர சொன்னது யாரு? அப்பதான் வர சொல்லி சொன்னாங்க. மிஸ்டர் மொய்தீன், நீங்க கடைக்கு போங்க, நான் அங்க வரேன். சரி சார். நான் என்ன காவிய கட்டிட்டு காசி ராமேஸ்வரம் போறேன்னு நான் சொன்னேன்? இல்ல கல்யாணமே வேணாம்னு சொன்னா? பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றேன். பிரபா கொஞ்சம் இருங்க. பொண்ணு வீட்டுல அவசரப்படுறாங்க. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது தம்பி. ஏமா இவங்கதான் உலகத்திலே கடைசி பொண்ணா? வேற பொண்ணே கிடைக்காதா? நான் அப்படி சொல்லல, நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. உனக்கு அந்த பொண்ணுக்கும் எல்லா பொருத்தமும் அமைஞ்சிருக்குது. இப்ப 4 மாசத்துக்குள்ள உங்க கல்யாணம் நடக்கலன்னா உனக்கு கல்யாண நேரம் வரதுக்கு இன்னும் 7 வருஷம் ஆகுமாமே. யார் சொன்னது? அந்த ஜோசிக்காரன் சொன்னா. ஏமா யாரோ சொன்னதை நம்புறீங்களே, உங்க மகன் சொல்றதை நம்ப மாட்டீங்களா? ஏமா தம்பி அவங்க கிட்ட பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டேன்பா. வரலன்னு சொல்லுங்க. அப்படி இல்ல பிரபா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு. அம்மா, கல்யாணங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயம். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சும் பிடிவாதமா எனக்கு பண்ணி வைக்க பாக்குறீங்களா? உங்க மக சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாமா? பிரபா என்னப்பா இதெல்லாம்? வா வீட்டுக்கு போலாம். நீங்க போங்க, நான் வரல. ஏன்? மனசரியிலப்பா. இப்போ என்ன ஆச்சு? அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க, சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுல இருந்த சந்தோஷமா போயிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு பிடிக்கல. சட்டை ஏமா கசங்கி இருக்குன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி கேட்கறாங்க. சாப்பாடுல ஏமா உப்பு இல்லைன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி கேட்கறாங்க. இப்படி தொட்டத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க தொந்தரவு பண்றாங்க. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ தான் அவங்களை புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க. நமக்கு அம்மா அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? பொண்ணு பாருங்கிறாங்க. உனக்கு என்ன? இப்போ கல்யாணம் வேணாம் அவ்வளவுதானே? அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். பிடிக்காத பொண்ணை கட்டாயப்படுத்திய கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நல்ல பொண்ணை பார்க்கறதுக்கு 4 ஆகும். அதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். அட்டென்ட் பண்ணா பாஸ் பண்ணிட போற. உன் ஆம்பிஷனும் சால்வ்டு, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இது ஏன்டா ஒரு பெரிய விஷயமா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பிரபா அவன் சொல்ற ஐடியா எனக்கு ரொம்ப பெட்டரா தான் தோணுது. வா போய் பொண்ணை பார்க்கலாம். நம்ம அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக தான் ஒத்துக்கடா பிரபா. வா ப்ளீஸ். அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். அம்மா, அந்த பொண்ணோட அட்ரஸ். அவளை பார்க்க போறியாப்பா? இதோ கொண்டு வரேன். அவ பேரு மீனா. அட்ரஸ் தரேன். கொள்ள அழகு போயே, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. தம்பி, நீ அப்பாவோட கார் எடுத்துட்டு இப்பவே புறப்படு. வெடியறதுக்குள்ள போய் சேர்ந்துடலாம். துணைக்கு ராஜாவி முருகனை கூட்டிட்டு போ. மாமா ஃபேக்டரி போறதுக்குள்ள அவரை நீ பாத்துடலாம். இந்த அட்ரஸ் கூட தேவையில்லை. அந்த ஊர்ல போய் ராமநாத வீடு எதுன்னு கேட்டா சின்ன புள்ள கூட சொல்லிடும். இத பாரு, அவருக்கு மஞ்சுன்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அது கொஞ்சம் வாயாடியா. அது ஏதாவது உன்னை கேலி பண்ணிச்சுன்னா நீ கொஞ்சம் தப்பா எடுத்துக்காத. என்ன இருந்தாலும் மச்சி நிச்சுதானே. இந்த விஷயத்த நான் உங்க அப்பா கிட்ட சொல்லணுமே. எங்க உங்க அப்பா? சரி சரி, நான் அவரை தேடிக்கிறேன். நீ புறப்படு, நீ புறப்படு. என்னங்க